ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலாந்து அணி பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிரிக்கெட் போட்டிகளில் வந்து விளையாண்டுக்கிட்டு வராங்க. முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணி தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ வந்து ரெண்டாவது டெஸ்ட் போட்டியிலையும் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவது டெஸ்ட் போட்டி முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி பார்த்தீங்க அப்படின்னா 187 ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து களமிறங்கினாங்க. அந்த அணி வந்து 306 ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து இங்கிலாந்து அணி பார்த்தீங்க அப்படின்னா 132 ரன்கள் மட்டும் அடித்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இதனால் ரெண்டாவது இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு வந்து 17 ரன்கள் மட்டும் இலக்காக நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த 17 ரன்னை வந்து விக்கெட் எதுவும் இழப்பின்றி வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து ஜெயிச்சு 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இந்த போட்டி நடந்தப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ஒருத்தருடைய தாயார் வந்து இறந்து போயிருக்காங்க. எந்த வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் அப்படிங்கிற ஒரு வீரருடைய தாயார் வந்து இந்த டெஸ்ட் போட்டி நடந்துட்டு இருந்த 3வது நாள் ஆட்ட நேர மத்தியில் வந்து இறந்து போயிருக்காங்க. செய்தி தெரிஞ்ச ஒரு சில மணி நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அல்சாரி ஜோசப் வந்து பேட் பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து உருவாச்சு. இருந்தாலும் வந்து தாயார் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டிருந்தாலுமே கூட அல்சாரி ஜோசப் வந்து அன்றைய நாள் முடிஞ்ச பிறகு தான் வந்து தாயாருடைய இறுதி சடங்குகளை வந்து கலந்துக்கிட்டாரு. பேட்டிங் பிடிச்சிட்டு அதன் பிறகு தான் வந்து போயிருப்பார். இதனால் வந்து 4வது நாள் ஆட்டம் நடக்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து கருப்பு பட்டை அணிஞ்சுக்கிட்டு தான் வந்து போட்டிகளை வந்து கலந்துருப்பாங்க. இந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து இங்கிலாந்தை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த வெற்றி வந்து அவங்களுக்கு வந்து சோகமான ஒரு வெற்றியாக வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா சக வீரர் ஒருத்தருடைய தாயார் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால பல வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளத்திலே வந்து ரொம்பவே வந்து கண் கலங்கியிருக்காங்க. ரசிகர்களுமே கூட வந்து கண் கலங்கியிருக்காங்க. இருந்தாலும் வந்து நாட்டுக்காக விளையாடுறோம் அப்படிங்கிற காரணத்தினால வந்து தாயார் இறந்த செய்தி கேட்ட உடனே போகாமல் அன்றைய நாள் ஆட்டம் முடிஞ்ச பிறகு தான் வந்து அல்சாரி ஜோசப் வந்து போயிருக்காரு. அதற்காக அவருக்கு வந்து நன்றியும் வந்து ரசிகர்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.